இதுக்கு முன்ன இருந்த மந்த்ரா வந்து நார்மலா இருந்தா, இதே மந்த்ரா வீட்டுல இத்தனை திருநங்கைங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களோ அவளே பாலியல் தொழில ஈடுபட்டவ தான். பேசுறாங்கல்ல மந்த்ரா அவர்கள், அவங்க வீட்டுல இருக்கிற திருநங்கைகளை வச்சு பேச சொல்லல, ஏன் பேச விடல? அவங்களே பேசுறாங்க, எங்கிட்ட இத்தனை திருநங்கை இருக்கு, படிக்க இல்ல. நைட்ல போய் பாருங்க, வேளச்சேரியில இருந்து தாம்பாறை வரைக்கும் நிக்கிறது மந்த்ராவோட திருநங்கை. இந்த ஊர் மக்களை கேளுங்க, அவங்க எத்தனை வருஷமா இங்க குறி சொல்றாங்க. மந்த்ராக்கு வந்து வாய்க்கு வேலை இல்லாத ஆன்மீகத்தை பத்தி கேட்கிறேன். உனக்கு என்ன ஆன்மீகத்தை பத்தி தெரியும்? மந்த்ரா கூட இருந்த ஒரு திருநங்கையே அவ ஆதரவு கொடுப்பான்ட்டு தான் அவகிட்ட போயிருக்கா. போனதுக்கே அவ சொல்லி இருக்கிறா, இந்த மாதிரி வந்து உடம்பு முடியாத வந்தாங்களா, ஸ்ட்ரைட்டா அம்மா கிட்ட சொன்ன. அம்மா என்ன தெரியுமா சொல்லணும், அம்மா நானும் உங்களை பேர் மன்னிச்சாலு என்கிட்ட வேண்டதோடு அம்பாள் கிட்ட மண்டிடுங்க. மந்த்ரா சொன்ன மாதிரிலாம் அம்மா வந்து இன்ன வரைக்கும் நான் காளி நான் நீலிலாம் யாருக்கிட்டே அம்மா சொன்னது கிடையாது. ஸ்ரீராம் என்கிட்ட மந்த்ரா உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. எங்க அம்மாவை நீ வந்து சாரினாலும் மோரினாலும் எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சரியா? நீ என்ன ஒன்னாலும் சொல்லு, புரியுதா? உனக்கு கூடிய சீக்கிரத்துல சட்டம் பதில சொல்லும், சரியா? ரொம்ப நாள் இல்லை, நீ எவ்வளவு நாளும் பேசிக்க. எங்களுக்கோ எங்க அம்மாக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, சரியா? வணக்கம். இப்போ வந்து மந்த்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அம்மா அவங்க மேலே வந்து நிறைய புகார்கள் வந்து வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து இது ஜமாத்துங்கிற விஷயத்தை பற்றி வந்து நிறைய சொல்கிறாங்க. ஜமாத் அது வந்து அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் பிரியா. ஜமாத்ன்றது வந்து எங்களுடைய சமுதாயத்தை பற்றி. இந்த விஷயம் வந்து ரஜினி அம்மாக்கும் மந்த்ராக்கும் ஒன்றும் கிடையாது. 21 தலைவிங்க இருக்காங்கல்ல, மொத்தமாக தலைவிங்களுக்கு சேர்ந்த பிரச்சனை தான் இது. இது என்னன்னாக்கா, இந்த 21 தலைவிக்கும் ஒருத்தவங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க பேர் நாங்களாம் சொல்லக்கூடாது. அவங்க தான் இந்த 21 பேருக்கும் மாலக்கு, சரிங்களா? இந்த மந்த்ரான்றவங்க வந்து இந்த ஜமாத்து வேண்டாம், இது வேண்டான்ட்டு அவங்க தனியாக ஒதுங்கினவங்க. எதனால் ஒதுங்கினாங்கன்னா, அவங்க சில விஷயம் பண்ணாங்க, அது இந்த தலைவிங்க கேட்டாங்க, அவங்க வீட்டு தலைவிங்க கேட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது இந்த ஜமாத்தில் செட் ஆகாது, ஜமாத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டதுக்காக மந்த்ரா என்ன பண்ண, எனக்கு ஜமாத்து வேணான்னு தனியாக ஒதுங்கிட்டா. ஒதுங்கினவோ ஒதுங்கலை, பெரியவங்க இருக்காங்க இல்லையா, ஜமாத்து தலைவி இருக்காங்க பாரு, அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து தகாத வார்த்தையில் பேசிட்டு கொண்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த 21 தலைவிங்களாம் சேர்ந்து அதை கேட்டாங்க. கேட்டு முடிச்சிட்ட உடனே என்ன பண்ணாங்க, அந்த பெரியவங்களை கூப்பிட்டு மட்டும் அவங்க, ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க வந்து அஜிக்கு அதெல்லாம் போனவங்க, அவங்கள கூப்பிட்டு அந்த மந்த்ரா வீட்டாண்ட ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் வச்சு அவங்கக்கிட்ட பேசிக்கொண்டு பைசா வாங்கிட்டாங்க. 5 லட்ச ரூபாய் காசு வாங்கிட்டாங்க. அதுலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. உங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி மந்த்ரா உனக்கு பணம் முக்கியமா திருநங்கைகள் முக்கியமானு கேட்டதுக்கு, எனக்கு திருநங்கைகள் முக்கியம் கிடையாது, எனக்கு தேவை பணம் 5 lakhs எனக்கு வேணும்னு கேட்டுட்டு கொண்டுட்டு விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாத என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பெரியவங்க வந்து அஜிக்கு போகிறவங்க, அவங்கள வந்து அவங்க மேலே தேவையில்லாத கம்ப்ளைண்ட்டை கிட்னி அதெல்லாம் கொடுத்து கொண்டு அவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் பயந்துங்க, ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கிறவங்க. அப்படி இருக்க சொல்ல மந்த்ரா வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டோன்னே அந்த பெரியவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மன கஷ்டமா என்னவோ, அவங்க வந்து அவங்கள சம்மந்தப்பட்டு தான் சொன்னாங்க. அத்தை வந்து மந்த்ரா என்ன பண்ணிட்டா, எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா தட்டும் போகுன்னு சொல்லிட உடனே ஜமாத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன இது நம்ம ஜமாத்தையே உடச்சிட்டாக்கா நம்ம ஜமாத்தில் இருக்கிறவங்க மக்கள் எப்படி இருக்கிறது, ஒருத்தருக்குள்ள சண்டை போட்டுக்கின்னு சச்சரவு போட்டுக்கின்னு வெளியில் போகிற இடத்துல பிரச்சனை போட்டுக்கின்னுந்தாக்கா கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஆகிடுமே இன்னிட்டு மொத்த தலைவிங்களாம் சேர்ந்து பேசும்போது அம்மா என்ன பண்ணாங்க, அதை எடுத்து கேட்டாங்க. அம்மா அதை எடுத்து கேட்டதுனால இவன் என்ன பண்ணிட்டான், மந்த்ரா அம்மாவை மட்டும் டார்கெட் போட்டு இப்போ அம்மா வந்து இப்போ அந்த 21 பேரில் அம்மா வந்து இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. அதனால் அம்மாவை டார்கெட் போட்டு அம்மாவை பற்றியே தான் பேசுகிறாளே தவிர அந்த 21 நாயக்கை பற்றி பேச மாட்டா. ஏன்னா எல்லாருக்கும் இது சம்மந்தப்பட்டது, அதனால் கொஞ்சம் யார் இதுவாக இருக்காங்களேன்ற அம்மா ஒரு ஆன்மீகத்தில் வந்து இருந்து அவங்களுக்குன்னு ஒரு பேரும் புகழும் இருக்குது, அதை கெடுக்கணும் என்ற விஷயத்துக்காக மந்த்ரா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கினா அம்மாவே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறா.
இப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு 300 ரூபா தான் வந்து அவங்க பணமே வாங்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எப்படி இவ்வளோ வந்து சொத்து சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம். இப்போ மந்த்ரா கேட்டிருக்குது அப்படி. அம்மா வந்து நேற்று 1 வருஷமோ 2 வருஷமோ வச்சுருந்தாக்கா நீ அந்த வார்த்தை கேட்டிருக்கலாம். அம்மா வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கிறாங்க. ஆரம்பத்திலேருந்தே அம்மா குறி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க குறி பார்த்ததுலேருந்து எவ்வளோருந்து நாங்கள் கூட இருந்தோம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த ஊர் மக்களை கேளுங்க, அவங்க எத்தனை வருஷமா இங்கே குறி சொல்கிறாங்க இன்னிட்டுன்னு. மந்த்ராவுக்கு வந்து வாய்க்கு வேலை இல்லாத ஆன்மீகத்தை பற்றி கேட்குறேன். உனக்கு என்ன ஆன்மீகத்தை பற்றி தெரியும் சொல்லுங்கள். 300 ரூபாய் குறி வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலையே. அவங்க 300 ரூபாய் தான் வாங்குறாங்க. கூட நாங்களாம் இருக்கிறோம். அம்மாவுக்கு என்ன தேவையோ நாங்களாம் கூட செய்கிறோம், கொள்கிறோம். இன்றைக்கி நேற்று சொல்லி 20 வருஷமாக செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மந்த்ரா என்ன சொல்கிறாங்க, நானும் கோயில் வச்சுருக்கேன், அதுக்கு பூஜை இந்த விஷயங்கள்லாம் நானும் செய்கிறேன். ஆனால் ரஜினி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வச்சுட்டு தன்னைத்தானே காளிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லைனா அவங்களும் ஹாஸ்பிட்டல் தானே போகிறாங்க, அவங்க என்ன காளியா அந்த மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கான விளக்கம். இன்ன வரைக்கும் அம்மா அந்த மாதிரி சொன்னது கிடையாது. நீங்கள் எங்களுக்கு கேட்குறதோட இங்கே வராங்க இல்லையா, அந்த மக்களே கேளுங்க. உடம்பு முடியாத வந்தாங்களா ஸ்ட்ரைட்டாக அம்மா கிட்ட சொன்ன அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அம்மா நானும் உங்களை மாரி மனுஷாள், என்கிட்ட வேண்டுறதோடு அம்பாளுக்கிட்ட மண்டிடுங்க, அவகிட்ட வேண்டுங்க தான் அம்மா சொல்லுவாங்க. மந்த்ரா சொன்ன மாதிரிலாம் அம்மா வந்து இன்ன வரைக்கும் நான் காளி நான் நீலிலாம் யாருக்கிட்டே அம்மா சொன்னது கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜமாத்துங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்களுக்கு கீழே இருக்க திருநங்கைகள் சில பேரை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறாங்கன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து உண்மையாக அப்படி பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கான விளக்கம்? இன்ன வரைக்கும் அம்மா யாரையும் அந்த மாதிரி சொன்னது கிடையாது, சரிங்களா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இருங்க. அம்மாவோட பொண்ணுங்களை பேத்துங்க எல்லாரையும் நிற்க வச்சே நீங்கள் பாருங்கள். பார்த்தாக்கா உங்களுக்கே தெரியும். எல்லாருமே கோயில் வச்சுட்டு இருக்காளுங்க. எல்லாருமே ஏரியாவில் கோயிலை வச்சுக்கின்னு அவாவே இருக்கிறா. அம்மா வந்து யாரையும் வற்புறுத்தி நீங்கள் இதுக்கு போங்க அது போதும் சொல்லவே மாட்டாங்க. உங்கள் இஷ்டமாக நீங்கள் எப்படின்னா பண்ணின்னு எங்கன்னா இருங்க, நல்லா இருக்கிறீங்களா, அது போதும். இதுதான் அம்மாவோட சொல்கிறது. ஓகே. இப்போ திருநங்கைகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இருந்தாலும் சில பேர் வந்து இந்த மாதிரி தவறான வழியில் வந்து போயிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து உங்கள் சைட்லேருந்து திருநங்கைகள் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு நீங்களாம் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றது? எவ்வளோ செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா. என் மருமகளுங்களை படிக்க வச்சுருக்காங்க. அது இப்போ ஃபீஸ் கட்டினாங்க 3 பேருக்கு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற எங்கள் பொண்ணுங்கள்லேருந்து எங்கள் அக்கா தங்கச்சிங்கலேருந்து எல்லாருக்கும் அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருத்திக்கு வந்து மருமகளுக்கு கவர்மெண்ட் வேலை, அதை எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் இல்லைன்ற வார்த்தையே கிடையாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுன்னு தான் இருக்காங்க, இனிமே செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த 5 லட்ச ரூபா கொடுத்தது தான் வந்து பிரச்சனையே ஆச்சு, அதுதான் வந்து இப்போ அவங்க ஒரு இதாக வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்து அந்த 5 லட்ச ரூபா கொடுக்கப்பட்டது? ஆக்சுவலாக எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அதை தான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க. ஓகே. அவங்க வந்து இந்த கோர்ட் வாசல் ஸ்டேஷன் வாசலாம் நிற்கக்கூடாது. அதனால் வந்து அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையுமே பேசி மந்த்ரா என்றவோ மிரட்டி பேசல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இது வந்து இந்த 21 தலைவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது. ஒரு முக்கியமானவங்களை மட்டும் ஒரு 5-6 பேர் 7 பேர் இட்டுக்கிட்டு போயிட்டு பேசணுன்னா அவள் மந்த்ரா என்ன சொல்லிட்டா, இந்த மாதிரி நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், இவங்ககிட்டேருந்து நான் இந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன், இனிமேல் உங்கள் ஜமாத்துக்கு நான் வரமாட்டேன், திருநங்கைங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், திருநங்கைங்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லவோ அவங்க நம்பி போயிட்டாங்க. யார்கிட்டயும் சொல்லலை கொள்ளலை. ஒரு 7 பேர் முக்கியமானவங்களை இட்டுன்னு போயிட்டு நம்பி செஞ்சுட்டு அவ இப்படி பண்ணுவான்னு அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து அவங்க கிட்ட தனியா வந்து பேச சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது எதற்காக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தனியா பேசுறேன்னா எதுக்குன்னா மந்த்ராக்கு தேவைப்பட்ட விஷயத்துக்காக தான். அவங்களால பார்த்து முடிஞ்சுட்டே நான் போட்டுக்கிட்டே இருப்பா. தனிப்பட்ட விஷயத்துல கூப்பிடுவா, எனக்கு இத்தனை லட்சம் கொடுங்க, நான் அதெல்லாம் வந்து இது பண்ணிடுறேன், எடுத்துறேன், உங்க பேச்சுக்கு நான் வரமாட்டேன், உங்க டாபிக்கே நான் பேச மாட்டேன், எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க. அதாவது முன்னாடி செஞ்ச அதே விஷயத்தை தான் மறுபடியும் அதுக்காக தான் கூப்பிடுவா, மற்ற வேற எதுக்காக இல்லை. அந்த வீடியோல சொல்லியிருப்பா பாருங்க, திருநங்கைகள் முக்கியமா உங்களுக்கு, பைசா முக்கியமான்னு கேட்டா எனக்கு 5 lakhs தான் முக்கியம், என் டார்கெட் பணம், நீங்களாம் கிடையாது. நான் யாரோ ஒன்னால பேசுவேன், எவரோ ஒன்னால கேட்பேன், என் இஷ்டத்துக்கு எது நீங்க போட்டுருக்கீங்க அதெல்லாம் எடுத்து நானே காட்டிட்டு என்னால் முடிஞ்சு உங்ககிட்ட கேட்பேன், நீங்க கொடுக்கணும். இதை தான் மந்த்ராவோட டார்கெட். இப்போ மந்த்ரா கூட இருந்த ஒரு திருநங்கையே அவ ஆதரவு கொடுப்பான்ட்டு தான் அவகிட்ட போயிருக்கா. போனதுக்கே அவ சொல்லியிருக்கிறா, இந்த மாதிரி வந்து நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பேசு மீடியா கிட்ட,
பேசி முடிச்சுனா அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட்டை நான் வாங்குறேன், வாங்கி உனக்கு நான் தரேன், நீ திரும்ப உங்கள் வீட்டோட செட்டில் ஆகிடு, நீ எதுக்கு வெளியில சுற்றின்னு இருக்கிற, பெற்றவங்களோட போயிடு சொல்லுவா. அந்த திருநங்கை என்ன பண்ணிட்டா, பயந்துக்குன்னா ஐயோ இவங்க நான் இப்படி கேட்குறாங்களே, நம்ம வந்து நம்மளுக்கு ஆதரிக்கிறேன்னு சொல்லி நம்மளுக்கு வேலை வாங்கி தரேன்னுவாங்க, எதனா கம்பெனியில் சேர்த்துடணும்னு நினச்சா இவங்க நம்மளை வச்சு பெரியவங்களெல்லாம் தாக்குறாங்களே ஏன்னிட்டு அவங்க பயந்துக்குன்னு திருப்பினா ஜமாத்துக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு நின்றுட்டு சொல்ல அவங்கள தீபாவளிக்கு ஃபோன் போட்டு கேட்டிருக்கா, 30,000 எனக்கு நீ கொடுத்தே ஆகணும். ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மந்த்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லட்ச ரூபா வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சு? நார்மலாக தான் இருந்தாங்களா, எந்த பிரச்சனையும் இல்லாமல்? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்ன இருந்த மந்த்ரா வந்து நார்மலாக இருந்தா. இதே மந்த்ரா வீட்டில் இத்தனை திருநங்கைங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ அவளே பாலியல் தொழிலில் ஈடுபட்டவ தான். அவளே ஈடுபட்டவதான். அவள் வீட்டில் இருக்கிற வீட்டு திருநங்கைங்களே பாலியலில் நின்றவங்க தான், யாரும் நிற்காதவங்களே இன்ன வரைக்கும் நிற்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க. ஏன் அவங்க பேசுகிறாங்கல்ல மந்த்ரா அவர்கள், அவங்க வீட்டில் இருக்கிற திருநங்கைங்களை வச்சு பேச சொல்லலாம்ல, ஏன் பேச விடலை? அவங்களே பேசுகிறாங்க, என்கிட்ட இத்தனை திருநங்கை இருக்கு படிக்க இல்லை. நைட்டில் போய் பாருங்கள், வேளச்சேரியில் இருந்து தாம்பாறை வரைக்கும் நிற்கிறது மந்த்ராவோட திருநங்கைகள். மற்ற திருநங்கைகள்கிட்ட கூட சரி ஒரு நைட்டுக்கு 500 ரூபாய், ஒரு நைட்டுக்கு ஆமாம் கொடுங்க, நிற்க வைக்கிறேன், இல்லைன்னா பசங்களை விட்டு அனுப்புவேன் மந்த்ரா சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கிற நீயே. ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து எதுக்குமே எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லைன்றல உன் கூட இருக்கிற விட்டு பேச விடு. உனக்கு யார் யார் நிற்கிறாங்க, உனக்கு ஜிபேயில் பணம் அனுப்புகிறாங்க 500 1000 எல்லாமே இருக்குது. உன்ன மாரி நாங்கள் காட்ட விரும்பலை, எல்லா ப்ரூஃபும் இருக்குது. இப்போ நான் கூட இருக்கிறேன்னா, நான் ஒரு திருநங்கை, என் பேர் வந்து பிரியா, யார் வச்சுது எனக்கு பேர்? ஏன்னா அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியமான அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை இல்லை, ஒரு முழுமையான திருநங்கை கிடையாதுன்ற மாதிரிலாம். அதுக்கு தான்ப்பா நான் கேட்குறேன், நாங்கள் திருநங்கை இப்போ நான் இருக்கேன், எனக்கு பேர் வச்சது யாரு? ஒரு திருநங்கை. அவள் திருநங்கையா இருக்கோ தான் எனக்கு பொம்பளை பேர் வச்சா. இன்னைக்கு என் வீட்டில் போனோன்னே என்னை வாடி பிரியானா கூப்பிட்றாங்க இல்லையே, டே இங்கே வாடா, எங்கடா போகிற? நான் மற்றவங்க பார்க்குற கண்ணுக்கு தான் பொம்பளை, என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆம்பளைங்க தான், புரியுதா? நீ வந்து இப்போ உன் பேர் மந்த்ரா என்ற உன் ஒரிஜினல் பேர் என்ன? பிறந்தோடனே அம்மா வச்சாங்களா உனக்கு மடியில் தாளாட்டி ஐடி மந்த்ரா நான் சொன்னாங்க? டே ஸ்ரீராம் ஸ்கூலுக்கு போடா, ஸ்ரீராம் வேலைக்கு போடா, நல்லா இருடா, இந்த மாரி பொட்டியை மாறாதடா இன்ட்டு தான் உன்னை கூப்பிட்டாங்க. உனக்கு ஒரு பெண்மையான உருவத்தை கொடுத்தது ஒரு திருநங்கை, உனக்கு மந்த்ரா ஸ்ரீராம் என்கின்ற மந்த்ரான்னு வச்சது ஒரு திருநங்கை. அப்புறம் வந்து நீ வந்து இன்னைக்கு வந்து நான் திருநங்கை, மற்றவங்க திருநங்கைகள்லாம் எப்படி சொல்லுங்க? இப்போ திருநங்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த நாயக் சொல்லியிருந்தீங்க, அது வந்து 21 பேர் இருக்கீங்க சென்னைக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி அம்மா அவர்களை மட்டும் குறி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டாக்கா, அம்மா வந்து ஒரு ஆன்மீகத்தில் இருந்ததுனால அம்மா ஒரு செலிபிரிட்டி, அதனால் அது பற்றி இல்லாதமே ஒரு நாயக்குங்களை 21 நாட்கள் அம்மா ஒரு தலைவி, மொத்தப்பட்ட திருநங்கைகளை எல்லாரையும் அவள் பேசுனதுனால அம்மா வந்து குரல் கொடுத்தாங்க. என் சமுதாயத்தையும் நீ கேவலப்படுத்துறியே, என் சமுதாயத்துங்களே நீ அசிங்கப்படுத்துறீங்க, அம்மா குரல் கொடுத்ததுனால அந்த மந்த்ரா இருக்கிறாப்பார் அவள் வந்து அம்மாவை மட்டும் அந்த மாதிரி பேசுகிறா. ஏன்னா அம்மா ஒரு செலிபிரிட்டி, அவள் பேர் அவள் புகழ் கெடுக்கிறதுக்கு, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து திருநங்கைகள் இந்த அமைப்புக்கு வந்து ஜமாத்துங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு முக்கியம் இந்த விஷயம். அது ஏன்னாக்கா, இப்போ நான் ஒரு திருநங்கை, எனக்கு இப்போ ஜமாத்து வானான்ட்டு நான் வீட்டோடு போய் பெற்றவங்களோடு இருந்துட்டோன்னு வச்சுங்க, என் உடல் இதே ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்தாக்கா அது ஒரு திருநங்கைக்கு தான் தெரியும், என் பெற்றவங்களுக்கோ அண்ணன் தம்பிக்கோ அக்கா தங்கச்சிக்கோ யாருக்கோ தெரியாது. ஏன்னா என் வலி வந்து என்ன மாரி இருக்கிற திருநங்கைங்களுக்கு தான் தெரியும், பெற்றவங்களுக்கு தெரியாது. சரியா? அதுக்காக எங்களுக்கு நல்லதுக்கோ வாழ்வாதாரத்துக்கோ நாங்கள் போகிற உடைமைக்கோ எங்களுக்கு பாதுகாப்புக்கோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது, எங்கள் திருநங்கை சமுதாயம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் எங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பில் இருந்து நாங்கள் சுதந்திரமாக இன்னைக்கு நடக்கிறோன்னா எங்கள் சமுதாயத்தினால தான் நடக்கிறோம். அதனால் எங்களுக்கு எங்களோட ஜமாத்து எங்களுக்கு தேவை. ஸ்ரீராம் என்கிற மந்த்ரா உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, எங்கள் அம்மாவை நீ வந்து சாரினாலும் மோரினாலும் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? நீ என்ன ஒன்றாலும் சொல்லு, புரியுதா? உனக்கு கூடிய சீக்கிரத்துல சட்டம் பதில சொல்லும். சரியா? ரொம்ப நாள் இல்லை, நீ எவ்வளோ நாளும் பேசிக்க,
எங்களுக்கோ எங்க அம்மாக்கோ அதை பத்தி கவலையே கிடையாது. சரியா?